ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் எஸ்பிஜே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் மணிப்பூர், பங்களாதேஷில் என்ன நடக்குது, டீப் ஸ்டேட் என்ன பிளான் பண்ணிட்டுருக்குறாங்க, அதை நம்ம டீகோட் பண்ணுறோம். மணிப்பூர் பற்றி நிறையா பேசியிருக்கோம். எவ்வளோ விஷயம் பேசியிருக்கு. வயலன்ஸ், அங்கங்கே பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், ட்ரக் இஷ்யூஸ், இதெல்லாம் தாண்டி இந்தியாவையும் பங்களாதேஷையும் பிரேக் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சமீபத்தில் நம்ம குரூப்பில் வந்துட்டு வெளியே வந்தது. அந்த நபரை பற்றி நாங்கள் வெளியே சொல்ல முடியாது. அவர் இது ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அந்த விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெடி ஆகிக்குங்க. நீங்கள் இதுவரைலாம் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வரும். பார்க்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கன்றது. ஓகே, லெட் அஸ் மூவ். மணிப்பூர் இஷ்யூன்றது மேஜராக நமக்கு பத்திரிக்கையில் வலைதளங்களில் காமிக்கிறது வயலன்ஸ் பிட்வீன் ரிலிஜன்ஸ். அது மட்டும் இல்லை, இன்னொன்று அதிகமாக காமிக்கிறது ட்ரக் கார்ட்டல். அதுவும் இல்லை, அது மட்டும் இல்லை, அதாவது அது இருக்குது ஒரு பார்ட். இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் இருக்குமோ, இட்ஸ் எ பார்ட் ஆஃப் தட் பிளான், கிராண்ட் பிளான். அப்போது இது என்னதான் இஷ்யூனாக்கா, இதை பர்பஸ்ஃபுல்லாக சில கண்ட்ரிஸை பிரேக் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண ஒரு மேஜர் இஷ்யூ. நம்ம மணிப்பூர்னு பார்க்காம நிறைய விஷயம், அது நம்ம இந்த நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி, என்ஜிஓஸ், மிஷனரி, டீப் ஸ்டேட். நோ டவுட் இவங்க வேலையே இதுதான், ஃபுல் டைம் ஜாப் இதெல்லாம். இந்தியா, பங்களாதேஷ், மியான்மரை பிரேக் பண்ணணுன்றது ஒரு பிளான். அண்ட் தென் they are making a grand plan for Kuki land, complete Christian based country to control the Indian Ocean. இதுதான் கிராண்ட் பிளான். இதுக்காக தான் இந்த ரீஜனில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பேஸ் இதுதான். இதை க்ரியேட் பண்ணுறது தான் இவங்களோட பிளான். சரி, இது உண்மையாக பொய்யா இல்லையா? எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பங்களாதேஷ், மியான்மர், அதுக்கப்புறமா நார்த் ஈஸ்ட் ரீஜியன், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கங்கே கொஞ்சம் லிங்க்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். இது நடக்கிறது ரொம்ப காலமாக நடக்குது. பட் நம்ம ரொம்ப பேசணுன்னா பெருசாகிடும். ரீசண்டாக நடந்த இஷ்யூஸ், லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர் 2 இயரில் நடந்த சில விஷயங்களை நம்ம லிங்க் பண்ணாக்க இதோட பேஸ் புரிஞ்சிடும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், மேப்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங். மேப்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா ஒரு சில ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இங்கே காமிக்கிறது உங்களுக்கு ட்ரேட் ரூட் மேப்ஸ். அதாவது இந்தியன் ஓஷன்லேருந்து வேறு கண்ட்ரீஸ்க்கு ட்ரேட் ரூட்ஸ் எல்லாம் எது இருக்குன்ட்டு. மேஜராக பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், அங்கேருந்து இந்த பக்கம் சவுத் சைனா சீக்கு போகிறதுக்கு ஒரு முக்கியமான எல்லாமே இந்தியன் ஓஷனை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ மேஜரான கண்ட்ரீஸ், கன்சியூமர் கண்ட்ரீஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த ரீஜனில் தான் இருக்குது. ஸோ யூஸ்வலாக இந்த ரீஜனை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க வேர்ல்டு லீடராக எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ். இந்த காம்படிஷன் பிட்வீன் சைனா, இந்தியா அண்ட் யூஎஸ் ஆஸ் யூஷுவல். ப்ளஸ் யூஎஸ்னால நம்ம யோசிச்சுக்கலாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் பின்னாடி இருக்கும். ஸோ இந்த ரீஜன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வார் இன்றைக்கி நேற்று இல்லை, கிட்டத்தட்ட லாஸ்ட் 300-400 இயர்ஸாக நடந்துகிட்ருக்கிற ஒரு வார். அந்த வாரோட ஒரு பார்ட்டு தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஓகே, அடுத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான அந்த ரீஜனில் இருக்கிற மேஜர் ஏரியாஸ். ஒன்று நார்த் ஈஸ்ட் இந்தியா, அண்ட் தென் பங்களாதேஷ், மியான்மர். இந்த 3 கண்ட்ரிஸ், அதாவது நார்த் ஈஸ்ட் இந்தியா இந்தியாவோட பார்ட்டு, பட் அது ஒரு ரீஜன், அந்த ஏரியா. அதை எப்போ வேணாலும் பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த சிலிகுரி காரிடார். பங்களாதேஷ் பற்றி பேசும்போது அதை பற்றி பேசலாம். அது ஏற்கனவே நிறைய முறை பேசியிருக்கிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது பர்பஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ண ஒரு இடம் சிலிகுரி காரிடார். அதுக்கப்புறமா இப்போது நார்த் ஈஸ்ட் இந்தியா பார்த்திங்கன்னா மேஜராக அருணாச்சல், அசாம், மேகாலயா,
நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா அண்ட் தென் மிசோரம். இந்த இந்த ஸ்டேட்ஸ் வந்து மேஜராக இருக்குது. இதில் வந்து பிரிட்டிஷ் அந்த டைம்லேருந்து இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் என்னக்கா அங்கே மேஜராக கிறிஸ்டியன் கன்வர்ஷனை ப்ரமோட் பண்ணணும். எல்லாரையுமே கிறிஸ்டியன் ஆக்கிட்டாக்கா இந்த ஏரியா வந்து ஒரு கிறிஸ்டியன் ரீஜனாக இருக்கும் அவங்களோட பேஸ் செட்டப் பண்ணுறதுக்காக. ஸோ இவங்க அங்கே ஏற்கனவே ஒரு ஸ்டேட்லேயும் வந்து சப்போஸ் மணிப்பூர்னு எடுத்திங்கன்னா அங்கேயே நிறைய எத்தனிசிட்டி, நிறைய இனங்கள் இருக்குது. சின்ன ட்ரைபல் ஏரியாஸ், எல்லாமே ட்ரைபல் ஏரியாஸ், ஃபுல்லாக ஃபாரஸ்ட், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்லாம் எதுவும் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஏரியா. ஸோ இங்கே ட்ரைபல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ட்ரைபல்ஸ்லேயே வந்து வேறு ட்ரைபல்ஸ் நிறையா இருப்பாங்க. ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 10-15 மேஜர் ட்ரைபல்ஸ் இருப்பாங்க. அதில் 1-2 ரொம்ப மேஜராக இருப்பாங்க. மற்றது சின்ன ட்ரைபல்ஸ் இருப்பாங்க. லைக் குக்கீஸ், மைட்டி, அந்த மாதிரி ட்ரைபல்ஸ் நிறையா இருக்காங்க. திரிபுரா, மிசோரம் எந்த இது எடுத்திங்கன்னா இது ஒரு கான்ஃப்ளிக்ட் எப்போவுமே தொடர்ந்து இருக்கிற ஏரியா. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ட்ரைபலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்டியனாக கன்வெர்ட் பண்ணிட்டாக்க ஓவரால் இந்த ஏரியா வந்து கிறிஸ்டியன் ஏரியாவாயிரும். அது ஒரு மேஜர் டார்கெட் ஃப்ரம் பிரிட்டிஷ் இந்தியா அந்த டைம்லேருந்து அவங்க அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது நம்ம பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் வந்து மேஜராக சுன்னி அண்டு ஷியா இஸ்லாம், ரைட். இதில் வந்து பெங்காலி முஸ்லீம்ஸ் அண்ட் தென் ஒரு சிலர் வந்து ஒரிஜினல் முஸ்லீம், அந்த மாதிரி ஹார்ட்கோர் முஸ்லீம்ஸ், இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக அங்கேயும் வந்து ஹிந்துஸ் அண்ட் தென் புத்திஸ்ட், ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. இந்த சிட்டகாங் அந்த வால் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த பக்கம் பார்த்திங்கன்னாக்கா மேஜராக பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் அண்ட் ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் வந்து இந்த ஏரியாவில் மேஜராக டாமினேட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக ஹிந்து ட்ரைபல்ஸும் நிறையா இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அந்த மியான்மர் பார்த்திங்கன்னா அங்கேயும் எக்கச்சக்கமான எத்தினிசிட்டி இருக்குது, வேறு இனங்கள் இருக்குது. ஸோ அந்த இனங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது அது வந்து நிறைய பேருக்கு அட்வான்டேஜ் ஆகிடுது. லைக் சைனா, யூஎஸ், இவங்களுக்கெல்லாம் அட்வான்டேஜஸ். ஸோ ரோஹிங்கியா மேஜர் இஷ்யூ அங்கே. இது இல்லாமல் புத்திஸ்ட் வெர்சஸ் ஹிந்து, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டே இருக்குது. சின்ன ட்ரைபல்ஸ் அங்கேயும் இருக்காங்க. ஸோ இந்த 3 ரீஜியனில் இருக்கிற கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி இருந்து க்ரியேட் பண்ணி அவங்கள ஃபைட் பண்ண வச்சு அவங்கள கிறிஸ்டியனாக கன்வெர்ட் பண்ணுறது ஒரு டார்கெட் ஒரு சைடு. இன்னொரு பக்கம் சைனா வந்து இவங்க சைடில் இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரணும், அவங்க ஒரு பக்கம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ஸ்க்கு நடுவில் இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ், அதாவது இஸ்லாமிஸ்ட், அவங்க 3 ரீஜியன்லேயும் இருக்கிறது. அது நார்த் ஈஸ்ட்டு, பங்களாதேஷ் அண்ட் தென் மியான்மர். ஸோ இந்த 3 இடத்துலையும் முஸ்லீம்ஸும் இருக்கிறதுனால அது இஸ்லாமிஸ்ட்டும் கொஞ்சம் ஐஎஸ்ஐ, அந்த மாதிரி ஐஎஸ்ஐஎஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் கேம் விளையாடுவாங்க. ஸோ ஆல்வேஸ் இங்கே எப்போவுமே கான்ஃப்ளிக்ட் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஏரியா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் பங்களாதேஷ் ஸ்டோரி. கொஞ்சம் நியூஸ், அதாவது பப்ளிக்கில் இருக்கிற நியூஸை நம்ம லிங்க் பண்ணாலே ஒரு ஐடியா பேஸ் கிடச்சிடும். லாஸ்ட் இயர் ஃபுல்லாக வந்து பங்களாதேஷில் எலெக்ஷன் பேஸ்டு 2024 ஜனவரியில் எலெக்ஷன் நடந்தது. ஸோ அது பேஸில் வந்துட்டு ரெஜிம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஎஸ், சைனா ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் இந்தியா ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டட் ஷேக் ஹசீனா. பட் யூஎஸ் அண்ட் சைனாவும் வந்துட்டு காலிதா ஜியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஷேக் ஹசீனா வந்து வின் பண்ணிட்டாங்க. போலில் வந்து எலெக்ஷனில் நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கிறதா நிறைய மெசேஜ் எல்லாம் வந்துட்டுது. நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். பட் ரஷ்யா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது. யூஎஸ் லெட் வெஸ்ட் இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பங்களாதேஷ் எலெக்ஷனில். ஈவன் போல் ரிசல்ட்ஸில் கூட ரீக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சேம் டைம் வெஸ்ட்டு வந்து கண்டம் பண்ணுச்சு. சைனா அண்ட் ரஷ்யா வந்து இதில் கேம் விளாடுறாங்கன்ட்டு அவங்க ஒரு பக்கம் ஒரு கண்டம் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே பேக் சைட்லேருந்து இந்தியா சப்போர்ட்டோட ஷேக் ஹசீனா வின் பண்ணி அவங்க மறுபடியும் ப்ரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. ஏன்னா ஷேக் ஹசீனா வந்து ஓரளவுக்கு இந்தியன் சப்போர்ட்டர். அவங்க அந்த பார்ட்டி வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்தியா சப்போர்ட்டில் இருக்கிறது அவங்க பார்ட்டி. ஸோ ரொம்ப காலமான ஒரு 1947 பங்களாதேஷ் டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரலாம், வெஸ்ட் ஈஸ்ட் பாகிஸ்தான் டிவைட் பண்ணுறதுலேருந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் அந்த பார்ட்டியோட மெயின்டைன் ஆகுது. ஷேக் முஜிபுர் ரஹ்மான்.
ஸோ அந்த பார்ட்டி மறுபடியும் வந்ததுனால இந்தியாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தது. ஓகே, ரீசெண்டாக ஷேக் ஹசீனா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதாவது பங்களாதேஷை உடச்சி அங்கேருந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு வெஸ்ட் ட்ரை பண்ணுது அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் வந்து யாரோ அவரை காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பேஸ் ஏர் பேஸ் பங்களாதேஷில் செட்டப் பண்ணுறதுக்காக அவங்க கேட்டதுக்கு அவங்க ரிஜெக்ட் பண்ணப்போ இந்த மாதிரி ஒரு த்ரெட்டன் வந்திருக்குன்னு அவங்க சொன்னாங்க. இம்மீடியட்டாக சைனா வந்து பங்களாதேஷ் ஷேக் ஹசீனா வந்து அந்த ஃபாரின் ஏர்பேஸை அலோவ் பண்ணாததுக்காக அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசினாங்க. அவங்க ஒரு அறிக்கையெல்லாம் விட்டாங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஹிண்ட் வர ஆரம்பிச்சிது. ஏதோ ஒரு கிறிஸ்டியன் ஸ்டேட் இங்கே எங்கே க்ரியேட் பண்ண போகிறாங்க. அதாவது பங்களாதேஷை பொறுத்தவரையிலும் மேஜராக நீங்கள் முஸ்லீம்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஹிண்ட்டு யாருக்கு, எங்கேருந்து, இங்கே தான் வந்து நம்ம டீமெல்லாம் இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம டீமில் ஒரு சிலர். ஸோ அவங்க வந்து இதுக்கப்புறமா எல்லாத்தையும் லிங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த லிங்க்ஸை வந்து நம்ம இப்போ கீழே பார்க்குறோம். ஓகே, இந்த பிரச்சனைக்கு பேஸ் பார்த்திங்கன்னா செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டு. இது வந்து அந்த பங்களாதேஷோட வால் எண்டில் ஒரு 3 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஐலாண்டு. இந்த ஐலாண்டை வந்து அமெரிக்கா கேட்டது. அதாவது அங்கே ஏர் பேஸும் சி பேஸ் பண்ணுறதுக்காக. இவங்க எதுக்கு இந்த இடத்த செலக்ட் பண்ணாங்கன்னாக்கா, அமெரிக்காவுக்கு ஏற்கனவே நிறைய பேஸஸ் இருக்குது. மிலிட்ரி டைமல் பேஸஸ், ஏர் பேஸஸ் எல்லாம் வேறு வேறு இடத்துல கிட்டத்தட்ட வேர்ல்டு ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் ரீஜனில் அவங்களோடது எதுவும் இல்லை. இந்த பர்டிகுலர் ஏரியாவில், அதாவது இந்தியாவோட பார்டர்ஸ் அண்டு சைனாவோட பார்டர், மியான்மர், பங்களாதேஷ் இந்த பார்டர்ஸில். பட் கோகோ ஐலாண்டில் வந்து சைனா ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட மிலிட்ரி சர்வைலன்ஸை வந்து அவங்க செட்டப் பண்ண ஆரம்பித்தப்போ, ஸோ அந்த இந்தியன் ஓஷன் ரீஜன், அந்த ஓஷன் கண்ட்ரோல் பண்ணோன்னா இங்கே ஒரு பேஸ் இவங்களுக்கு தேவைப்பட்டது. ஸோ அந்த செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டை அவங்க வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து தான் இந்த இஷ்யூவெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிது. இப்போ ஒரு பிரேக் எடுத்து அந்த மியான்மர் சைடு போய் பார்த்துடலாம். மியான்மர் அந்த கோல்டன் ட்ரையாங்கிள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மணிப்பூர், அதாவது நார்த் ஈஸ்ட் இந்தியா, மியான்மர் அதுக்கப்புறமா சைனா, இந்த ஏரியாவில் வந்து ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரக் கார்ட்டல்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸானது. ப்ளஸ் அடிஷ்னலாக வெப்பன்ஸ் எல்லாம் இங்கே ஸ்மக்லிங் நிறைய ஆகும். மியான்மர் ஒரு நார்த் ஈஸ்ட் பார்டரில் ஒரு டவுன், ஏதோ அது பேர் ஞாபகம் இல்லை எனக்கு, அது சைனாவோட ஏரியா. அந்த ஏரியாவில் எக்கச்சக்கமான ட்ரக்ஸ் டீலிங் மாஃபியா, அந்த ட்ரக்கோட டான்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க. அதே மாதிரி வெப்பன்ஸ் டீலர்ஸ் வந்து நிறைய இருப்பாங்க அங்கே ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்குது, ஓப்பன் மார்க்கெட். இன்னும் யார் வேணாலும் போயிட்டு அங்கே வெப்பன்ஸ் எல்லாம் ஓப்பனாக வாங்கலாம். எல்லா டைப்பான வெப்பன்ஸும் அங்கே கிடைக்கும். ஸோ அது ஒரு இருந்து. அதே சமயத்தில் கோகோ ஐலாண்டில் அவங்க அந்த சர்வைலன்ஸும் செட் பண்ணிட்டாங்க. ஸோ மியான்மர் வந்து கொஞ்சம் சைட் ஆகிடுச்சு. மியான்மர் ஆர்மி, அந்த ஜுந்தா ஆர்மி இருக்குது இல்லைங்களா, அவங்க வந்து சைனா கூட வந்து அலைன் ஆகியிருக்காங்க. அவங்க சைனா இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இந்த சைட்லேருந்து இந்தியாவோட ப்ரெஷர், ஒரு சைட்லேருந்து யூஎஸோட ப்ரெஷர். ஸோ மியான்மரில் அடிக்கடி இந்த கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வர்றதுக்கு மெயின் ரீசன் இந்த 3 கண்ட்ரிஸோட ப்ரெஷர்னால். அதே மாதிரி அங்கே ஆல்ரெடி நான் சொன்னேன், நிறைய எத்தனிசிட்டி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அங்கே அடிக்கடி கான்ஃப்ளிக்ட் ஆகும், நிறைய ஃபைட்லாம் ஆகும். ப்ளஸ் அடிஷ்னலாக அந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் எல்லாம் அவங்க, அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. அரௌண்ட் 2011 to 14 இந்த ரோஹிங்கியா இஷ்யூ வந்து மேஜராக பெரிய லெவலில் ஆரம்பிச்சிது. இதோட பேஸ் பார்த்திங்கன்னா, ரோஹிங்கியாஸ் ஒரு ரஃப் பீப்புள்ஸ். ஸோ அவங்கள எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாக்க இவங்க அங்கங்கே எத்தனிக் கிளாஷஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலான்றது தான் இவங்களோட பேஸ். ஸோ அங்கேருந்து ரோஹிங்கியாஸை அங்கேருந்து கிளப்பி பங்களாதேஷில் கொஞ்சம், இந்தியன் ஏரியாவில் கொஞ்சம் அவங்க ஃபுல்லாக மைக்ரண்ட்டாக அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பிரச்சனையினால் இந்தியாவுக்குள்ள பிரச்சனை க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிது, பங்களாதேஷில் ஒரு பக்கம் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ பேசிக்கலாக இவங்க இதை பண்ணும்போது இந்த மியான்மர் ஆர்மி வந்து சடனாக ரோஹிங்கியாஸ் கூட வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பித்தாங்க 2014 அப்புறமா.
2014 வரலாம் அகைன்ஸ்டாக இருந்தாங்க. அவங்க அந்த கேம்ப்ஸில் தனியாக வச்சுருந்தாங்க ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ்க்கு. அவங்கள கூப்பிட்டு அவங்களையும் ஆர்மியில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஆர்மி ட்ரைனிங்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பட் பர்மனெண்ட்டாக வைக்கல அவங்க. அப்போது அவங்களோட பிளான், அது யாரோட பிளான், அவங்க எங்கேருந்து எதுக்கு அவங்களுக்கு ஆர்ம் ட்ரைனிங்ஸ் அதெல்லாம் கொடுத்து ஒருத்தரையாக அனுப்பிச்சி வைக்கிறாங்க வேறு வேறு ஏரியாவில். வேறு வேறு ஏரியாவில் மைக்ரேட் ஆகிறதுக்கு பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்தது ஒரு பக்கம். இப்போ உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸு. குக்கிலேண்டுன்னு ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 89,000 ஃபாலோவர்ஸ். அவங்க ரெகுலராக வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக நிறைய எழுதுறது. ஈவன் தே த்ரெட்டன் இந்தியன் ஆர்மி, அடிக்கடி த்ரெட்டன் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ப்ரப்போஸ்டு மேப்பும் விட்டுருக்குறாங்க, அதாவது குக்கி ஸ்டேட்ஸுன்னு. இந்த குக்கி ஸ்டேட்க்கு தனியாக இவங்களுக்கு ட்ரைனிங் எங்கே கிடைக்குதுனாக்கா, இவங்களுக்கு மேஜராக பார்த்திங்கன்னா மியான்மரில் இவங்க ட்ரைனிங் ஆகிறாங்க. இந்த குக்கீஸ் வந்து 1914 அரௌண்ட் 1914 அந்த மாதிரி டைமில் பிரிட்டிஷ் இருந்தப்போ இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து மணிப்பூரில் எல்லா இடத்துலையும் குக்கீஸை வந்து பிளான் பண்ணாங்க. அதாவது மைக்ரேட் பண்ண வச்சு அவங்களோட ஒர்க்கெல்லாம் பண்ண வச்சாங்க. அவங்கள கிறிஸ்டினாக கன்வெர்ட் பண்ணி, இவங்க அதிகமாக இருந்தது வந்து மணிப்பூரில். ஸோ அவங்கள இங்கே இப்போ கொண்டு வந்துட்டு இங்கே லோக்கல் ஆளுங்களுக்கு அகைன்ஸ்டாக அவங்கள யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்கள யூட்டிலைஸ் பண்ணி அந்த ட்ரக்கெல்லாம் வந்து அப்பத்துலேருந்து அங்கேருந்து சைனாவுக்கு சப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக கிறிஸ்டியன் மிஷினரி டெவலப் பண்ணுறது, இதெல்லாமும் நடந்துகிட்டே இருந்தது. இந்த குக்கி லேண்டுன்ற ஃபேஸ்புக் பேஜில் வந்து 89,000 ஃபாலோயர்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன். அதில் நீங்கள் அந்த ஃபேஸ்புக்கில் போய்ட்டு குக்கி லேண்ட் தேடினீங்கனாலே கிடைச்சிரும். ஸோ அந்த போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாகவே இருக்கும் எல்லாமே. தே வில் த்ரெட்டன். அவங்க எப்படி ட்ரைனிங் கிடைக்குது அதை பற்றியெல்லாம் டைரெக்டாக வீடியோலாம் போடுறாங்க, மேப்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு 100 பேர் 150 பேர் தான். 89,000 மேபி ஸ்டார்டிங்கில் சேர்ந்துருப்பாங்க. பட் 100-150 பேர் தான். இந்த ஒரு குரூப்பாக இவங்க ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த குக்கி லேண்டுன்ற ஐடியாவை. இது குக்கி ட்ரைப்ஸ் எங்கே ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு பார்த்தா இந்த மியான்மரில் பாங்சு பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம், அதே மாதிரி சகைங் டிவிஷன், தாமு, மோரே, சின் ஸ்டேட், மான்ல, அந்த மாதிரி ஏரியாவில், அதே மாதிரி மிசோரமில், மணிப்பூரில் மேஜராக இருக்காங்க. ப்ளஸ் கொஞ்சம் இங்கெல்லாமும், அதாவது அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா எல்லாம் கூட கொஞ்சம் இன்ட்ரூஷன் ஆகிருக்கு, அவங்க உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா தான் மேஜராக இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை வந்து அவங்க குக்கி ஹோம்லேண்டாக அனௌன்ஸ் பண்ணுன்றதுக்காக ஒரு சின்ன போராட்டம்லாம் நடந்துகிட்ருக்கு. இது மேஜராக பார்த்திங்கன்னா இந்த போராட்டம்லாம் வந்து இப்போதைக்கு மியான்மர் சைடில் இருக்குது. ஆனால் இந்த மணிப்பூர் இஷ்யூ வந்தப்போ பெரிய லெவலில் அந்த பிளேகார்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, பாண்ட் டு டிஃபெண்ட் குக்கி லேண்டுன்னு. இந்த டைம்லேயே இது நோட்டட் ஆக ஆரம்பிச்சிது. இது எங்கேருந்து வருது இந்த குக்கி லேண்டு, என்ன பிளானுன்றப்போ அந்த மாதிரி குக்கி லேண்ட் அந்த ஃபேஸ்புக் பேஜு, ட்விட்டர் பேஜு, அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ்லேருந்து சொல்கிறோம். மேபி கவர்மெண்ட்டுக்கெல்லாம் இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து அவங்க நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் மூச்சை இழுத்து பிடிச்சிங்க. முக்கியமான விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் தான் வருது. இந்த குக்கி லேண்ட் ஐடியா வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா, GMI இண்டெக்ஸ், குளோபல் மிலிட்ரைசேஷன் இண்டெக்ஸ்ன்ட்டு ஒரு இண்டெக்ஸ் வந்து இயர்லி வேர்ல்டு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அந்த GMI பப்ளிகேஷன்ஸ்னு ஒரு, நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். GMI பப்ளிகேஷன்ஸில் வந்து குக்கி லேண்டு டெவலப் பண்ணுறதுக்கான பூரா ப்ராஜெக்ட் வந்து அதில் இது பண்ணியிருக்கு. சரி, இந்த GMI இண்டெக்ஸில் இந்த பேஜை யார் ரன் பண்ணுறதுன்னு பார்த்தாக்கா, பான் இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் கான்ஃப்ளிக்ட் ஸ்டடீஸ், BICCன்னு ஒரு NGO, இவங்க ரன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த BICC வந்து இவங்களுக்கு ஃபண்டிங்லாம் பண்ணுறது, ஸ்டாஃப்லாம் கொடுக்கறது. ஸோ இந்த குளோபல் மிலிட்ரைசேஷன் இண்டெக்ஸ் வந்து அதோட ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேஜராக இந்தியாவிலேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டு வெளிநாட்டில் NRIயாக இருக்கிறவங்க, ப்ளஸ் அடிஷ்னலாக ஃபாரினர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ரெகுலராக இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது, உள்ளுக்குள்ளே பிரச்சனையை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க.
சரி, இந்த பிஐசிசி என்ஜிஓ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தாக்கா, அவங்க சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட்ஸ் பற்றி, ஆர்ம்டு குரூப்ஸ் அதெல்லாம் பற்றி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அந்த மாதிரி ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன் ரெஃப்யூஜிஸ் பற்றி ஸ்டடீஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய. இந்த ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன் அண்ட் ரெஃப்யூஜி ஸ்டடீஸ்க்கு உள்ள ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் நம்ம இந்தியாவது ரிலேட்டட் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ப்ராஜெக்ட்ஸு, அதோட பப்ளிகேஷன்ஸு எல்லாத்துலேயுமே வந்துட்டு நிறைய கிடைக்குது. அதாவது ஜிஎம்ஐயில் அவங்க வந்து மிலிட்ரி ஆங்கிளில் பார்ப்பாங்க, அதாவது ஃபைட்ன்ற ஆங்கிளில் பார்ப்பாங்க. இவங்க வந்து நிறைய இந்த மாதிரி அதோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து வேறு இது வந்து லிங்க்கெல்லாம் வந்து புரியவே மாட்டேங்குது சரியா. எங்கெங்கே எப்படி லிங்க் ஆகுது, யார் என்ன பண்ணுறாங்கன்றது ஒரு பெரிய குழப்பம். அதாவது இதில் இருக்கிற ஸ்டாஃப் அதுலேயும் இருக்கிறாங்க, அதில் இருக்கிற ஸ்டாஃப் இதுலேயும் இருக்கிறாங்க. இது இல்லாமல் தனித்தனியாக வேறு என்ஜிஓஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து இதில் பார்ட் டைமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனால இதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ப்ரூஃப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இந்த பிஐசிசி என்ஜிஓ வந்து ஒரு ரிட்டர்ன் அண்ட் பிலாங்கிங் நோஷன்ஸ் ஃபார் ரிட்டர்ன் ஆஃப்டர் கான்ஃப்ளிக்ட் இன்டியூஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே தான் இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ், குக்கீஸ் இது எல்லாமே வருது. இந்த குக்கி லேண்டை பற்றி அதில் நிறைய விஷயம் எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கு யார் ஃபண்டு பண்ணுறதுன்னு பார்த்தா பிஎம்செட்னு ஒரு என்ஜிஓ. இந்த பிஎம்செட் யாருன்றது அது பின்னாடி போய் பார்க்கணும். அதோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணணும். அந்த வெப்சைட் வந்து டச் பேஸ்டு. இது வந்து ஃபெடரல் மினிஸ்ட்ரி ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு ஒரு என்ஜிஓ இல்லை, ஆக்சுவலாக கவர்மெண்ட்டோட ஒரு பார்ட். இவங்க வேர்ல்டு வைடு இந்த ரேட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம். இந்தியா பற்றி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ரேட்டிங்லாம் பண்ணுவாங்க. அதாவது ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் எல்லாம் போடுவாங்க. இவங்க இந்த வேலையை செஞ்சு அவங்க அதில் சில்ட்ரன்ஸ் இன்வால்வ் இன் சைல்டு லேபர், இந்த மாதிரி ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ், நிறைய இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 இண்டெக்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஜெர்மன் கவர்மெண்ட் அல்ல, ஜெர்மனில் ஒரு என்ஜிஓவும் டச்சில் இருக்கிற இந்த மினிஸ்ட்ரியும் இது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறது. ஸோ இதுலேயும் நிறைய நியூஸ் கிடைக்கும், நீங்கள் வேணால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் அந்த பார்த்திங்கன்னா நிறைய நம்ம இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் எவ்வளோ விஷயம் செஞ்சிட்ருக்குறாங்கன்றது அதில் தெரிஞ்சிடும். ஸோ அந்த அவங்க வந்து இவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க. கடைசியாக இந்த ஃபெடரல் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இவங்களுக்கு யாரா ஃபண்டிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஓப்பன் சொசைட்டி, ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல், இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் பின்னாடி யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது இல்லாமல் டச் கண்ட்ரி, அந்த மாதிரி இந்த யூரோப்பியன் கவுன்சில், நிறைய என்ஜிஓஸ், அது இதுக்கு ஒரே கச்சன்னு சொல்லவே முடியலைங்க, எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் ஒரு இஷ்யூ. இந்த மாதிரி இவங்க செஞ்சிட்ருக்காங்க. இவங்க இப்படி ஒரு இதிலேருந்து அதில் ஃபண்டு போவோம், அதிலேருந்து இதில் ஃபண்டு போவோம், அந்த ஸ்டாஃப் இதில் இருப்பாங்க, இந்த ஸ்டாஃப் அதில் இருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே இந்தியாவுக்கு பிரச்சனை. ஃபைனலி சுற்றி வந்தப்போ எங்கே போய் சுற்றி வந்தாலும் இதோட ஆரம்பம் பாயிண்ட் எங்கடான்னு பார்த்தாக்கா கடைசியாக போயிட்டு முடியறது பிரிட்டிஷ் இந்தியா க்ரியேட் பண்ணப்போ அவங்க பிளான் பண்ணிட்டு போனது பாகிஸ்தான் மட்டும் கிடையாது. ஈஸ்ட் பாகிஸ்தான் இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணோம், ஹைதராபாத், ஜுனாகத், இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோடது ஃபெயில் ஆயிடுச்சு. அதில் அந்த காலிஸ்தான், ஈவன் பஞ்சாபை பிரித்து காலிஸ்தான் ஆக்கணும், இதெல்லாம் அவங்களோடது பிளான் இருந்தது. ஸோ அவங்களது அன்ஃபார்ச்சுனேட்டில் ஃபெயில் ஆனதுக்கப்புறமா எண்ட் ஆஃப் த டே பாகிஸ்தானும் பங்களாதேஷும் மட்டும்தான் நின்றுருந்தது. ஸோ இவங்களுக்கு இப்போதைக்கு அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்குது. அன்றைக்கி அவங்க பிளான் பண்ணது இன்றைக்கி வரலாம் ஜம்மு காஷ்மீர் அதெல்லாம் சரி ஒரு ஒன்றா இந்தியா சால்வ் பண்ணிகிட்டே போகுது. பட் இப்போ அந்த புதிய ப்ராப்ளம் ஒன்று குக்கி லேண்டு. இந்த குக்கி லேண்டோட பிளான் எப்போ நடந்ததுன்றது உங்களுக்கு இப்போது ஓப்பன் பண்ணுறேன். அது கிடைச்ச மேப் வந்துட்டு 1905 பிரிட்டிஷ் குக்கி கண்ட்ரின்ட்டு குக்கி லேண்டுன்றதை க்ரியேட் பண்ணிடுறாங்க. எப்போது 1905 இயர் 1905 அப்போது அவங்களோட பிளானிங் இருந்தது இந்த ஏரியாவை ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணி கிறிஸ்டியன் மிஷினரி ஆக்கணும். பங்களாதேஷ் இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். பங்களாதேஷ்லேருந்து அந்த சிட்டகாங் சைடை ஃபுல்லாக கட் பண்ணி
மணிப்பூர், மெகாலயா, நாகாலாண்ட், அருணாச்சல பிரதேஷில் கொஞ்சம் அந்த அளவுக்கு அந்த தூரம் வரலாம். மொத்தமாக ஒரு குக்கி லேண்டை க்ரியேட் பண்ணோம். மணிப்பூர்லேயும் கொஞ்சம் ஏரியா எடுத்து இதெல்லாம் பண்ணி இவங்கள ஃபுல்லாக கிறிஸ்டியன் மிஷினரி ஆகிட்டாங்க. இவங்களோட பேஸ் கிடைச்சிருன்றது தான் இவங்களோடது ஐடியா. இந்த 1905லேருந்து இன்றைக்கி வரலாம் அந்த பிரச்சனை தொடர்ந்துனே இருக்குது. அதுக்கு பின்னாடி அவங்க ஃபண்டிங் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இந்தியன் ஓஷன் ட்ரேட் ரூட் ரொம்ப முக்கியம். அதை ரூல் பண்ணுறவங்க தான் வேர்ல்டில் ட்ரேடில் டாப்பில் இருக்க முடியும். ஸோ எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி அந்த ட்ரேட் பிஸ்னஸ், அந்த ட்ரேடுக்காக ரெலிஜியன், அந்த ரெலிஜியனுக்காக கான்ஃப்ளிக்ட், இதுதாங்க விஷயம். இது உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். நீங்கள் இந்த 1905 பிரிட்டிஷ் மேப் ஆஃப் குக்கி கண்ட்ரின்னு போட்டிங்கனால உங்களுக்கு வெப்சைட்டும் வந்துடும், அதில் ஃபுல்லாக டீட்டெயிலும் கிடைக்கும். ஸோ நீங்களும் இப்போ ஓப்பனாக பார்க்கலாம். ஸோ ஆல் இன் ஆல் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இல்லை, இது அவ்வளோ சீக்கிரத்தில் முடிகிற பிரச்சனை கிடையாது. இங்கே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே அவங்க ஃபண்டை பண்ணுறாங்க. ஸோ அந்த பிரச்சனையை அவங்க உயிரோடு வச்சுருக்கிறதுக்கு தான் எல்லாருமே இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. பர்டிகுலராக யார் யார் மணிப்பூர் பர்னிங்னு பிளாக்கார்ட்ஸ் எடுத்துன்னு சுற்றுறவங்க, மணிப்பூருக்காக கண்ணீர் வெட்டுறவங்க, முதலை கண்ணீர் வெட்டுறவங்க, இவங்களை எல்லாரையுமே வாட்ச் பண்ணுங்கள். இவங்க எல்லாமே அங்கேருந்து பேமெண்ட் வாங்குகிற பார்ட்டிஸ். அவங்கள தவிர வேறு யாரும் இல்லை. இங்கே உள்ளேருந்தே இவங்க பிரச்சனை பண்ணாங்க, வெளியிலேருந்து அவங்க அந்த பக்கம் ரிலீஜியன் கான்ஃப்ளிக்ட், ட்ரக் மாஃபியா எல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனையை எப்போவுமே சால்வ் பண்ண விட மாட்டாங்க. இதுதான் இஷ்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். பை பை. கண்டிப்பாக போயிட்டு வெப்சைட்டெல்லாம் தேடி பாருங்கள், உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும். ஜெய் ஹிந்த்.